தமிழக அரசுக்கு ஒரு முக்கியமான கவனம். இந்த போதை கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கு. அதை இளைஞர்கள் வந்து அதை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. இதை வந்து அரசு வந்து தடுக்கணுமே தவிர அதை ஊக்குவிக்க கூடாது. நாளுக்கு நாள் மதுக்கடை வந்து அதிகரித்து போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல் உருவாகிட்டு இருக்கும்போது இந்த அரசு நல்ல அரசு, மக்களுக்கான அரசுன்னு சொல்கிற என்ன யோக்கியதை இருக்குதுன்னு நான் கேட்குறேன். இந்த அரசு என்ன செய்யணும்? மக்களுக்கான அரசுனா என்ன செய்யணும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அரசுக்கும் வைக்கிறேன், பெற்றோர்களுடைய கவனத்திற்கும் வைக்கிறேன். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வசதி வாய்ப்பில் மட்டும் நீங்கள் அக்கறை கொள்றதுனால எந்த பலனும் இல்லை. அவங்களோட உடல் நலத்திலையும் நீங்கள் அக்கறை கொள்ளணும். அவங்க பாட்டு தண்ணி அடிச்சுட்டு ஒரு நாள் சாப்பிட்டான் குடிச்சிட்டான் நாளைக்கு திருந்திடுவான் அப்படின்னா அவனுடைய கிட்னியோ லிவரோ போச்சுன்னா யார் பொறுப்பு? அன்னைக்கு அவன் கஷ்டப்பட்டு அழுவான, அவனுக்கு வேதனையை யார் சரி செய்வா? அவனோட உயிர் போகுமே. இந்த நிலையை பெற்றோரும் கவனத்தில் கொள்ளணும், தமிழக அரசும் கவனத்தில் கொள்ளணும். இப்படிப்பட்ட அரசு இதை செய்யுமானால் இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும் என்பதே இந்த தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தை சார்ந்த ராஜேஷ் என்பவன் வலியுறுத்தி கூறுகிறேன்.